ஏய், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல அது இந்த வேலையெல்லாம் எதுக்கு தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க? உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு, கிளம்பு. ரம்யா, உங்களுக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு, அதனாலதான். அடம் பிடிக்காதீங்க ரம்யா. என் மேல உள்ள கோவத்துல நீங்க ஏன் உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க? எனக்கு கஷ்டம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்படியே இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். கிளம்பு. தனியா என்ன பண்ணுவீங்க? உனக்கு என்ன வேணும்? போன் இருக்கு. அதான் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? போன. ஓகே ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரம்யா. எதுக்குன்னு சொல்லுங்க, நான் தரேன். அம்மாவுக்கு கால் பண்ணணும். நான் இருக்கும்போது அவங்களே வர சொல்றீங்க. நான் உங்களை பாத்துக்க மாட்டேனா? அப்புறம் அவங்க வந்தாங்கன்னா என்னதான் தப்பா நினைப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. நீங்க முதல்ல போன் கொடு. ரம்யா, நீங்க ஹாஸ்பிட்டல் போனா அங்க உங்களை ஒருத்தர் பாத்துக்க மாட்டாங்களா? சரி, அந்த மாதிரி ஒருத்தரை நீங்க நினைச்சுக்கங்களேன். ப்ளீஸ் ரம்யா, சொன்னா கேளுங்க. ஏன்டா இப்படி இருக்க? ஏன்னா என் மனசுல நீங்க இருக்கீங்களே. இல்ல இல்ல, இந்த மாதிரி நேரத்துல அமைதியா இருக்கணும், அதிகமா பேசக்கூடாது. குடிங்க குடிங்க, சுடப்போ. சரி, நீங்க இப்படியே ரெஸ்ட் எடுத்துருங்க, நான் சாப்பிடுறது தான் ரெடி பண்ணிட்டு வரேன். எனக்கு சாப்பிடுறதுக்குலாம் ஒண்ணும் வேணும். அப்புறம் டேப்லெட் எப்படி போடுறதா? நீங்க பேசாம போடுங்க, நான் போய் ரெடி பண்ணிட்டு வரேன். என்னது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏங்க, பிடிக்கலனால இந்த மாதிரி டைம்ல இதாங்க சாப்பிடணும், அப்பதான் சீக்கிரம் ஜீரணமாகும், உடம்பும் சரியாகும். இது என்னது இந்த கலர்ல இருக்கு? நான் அப்பவே கவனிச்சேன், உங்களுக்கு கோல்டு இருக்கு, அதான் பால்ல பெப்பரும் மஞ்சளும் கலந்து வச்சிருக்கேன். எங்க அம்மாவே பரவாயில்ல. நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி சிரிக்கிற? இல்ல, என்ன உங்க அம்மா கூட கம்பேர் பண்ணீங்கல்ல, அதான் எமோஷனல் ஆயிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ செய்யற வேலையதான் நான் கம்பேர் பண்ணேன். நான் பண்ணது தப்புதான். உன்னெல்லாம் நான் பாட்டி கூட கம்பேர் பண்ணிருக்கேன். ஓ, பாட்டினா அவ்வளவு இலக்காரமா? இப்ப வரைக்கும் பாட்டி வைத்தியம் தாங்க பக்காவா இருக்கு. நீ பாக்கதான் அப்படியே மாடர்னா ட்ரெண்டியா இருக்க, ஆனா நீ பண்றதெல்லாம் அப்படியே ஆப்போசிட். ஏன் பேச மாட்டீங்க? என்னதான் நம்ம ட்ரெண்டியா இருந்தாலும் பசிச்சா இப்ப வரைக்கும் நம்ம சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம், தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் இதை சாப்பிடுங்க. ஐயா, எனக்கு இதெல்லாம் வேணாம். சரி, இப்ப இதையாச்சும் குடிங்க, ஆறி போய் குடிச்சீங்கன்னா எந்த யூஸுமே இல்ல. குடிங்க குடிங்க. எனக்கு போதும். எங்க போறீங்க? எனக்கு தலை வலிக்குது, நான் போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன். அதெல்லாம் அப்புறம் தூங்கலாம், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை. ரம்யா, ஏய், நீங்க என்ன பண்ற? வெளிய போ. இல்ல ரம்யா, எனக்கும் கோல்டு வர மாதிரியே இருக்கு. குரு, நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க. என்ன சொன்னீங்க? ஏன் நான் சொன்னது உனக்கு காதுல விழலையா? இன்னொரு தடவை சொல்லுங்களேன். ரம்யா ரம்யா, நான் என்ன எனக்காக பண்ணேன்? பின்ன யாருக்காக? இல்ல ரம்யா, உங்களுக்கு ஆவி பிடிக்க தெரியுமா தெரியாதான்னு பாக்குறதுக்காக தான் நான் உள்ள வந்தேன், மத்தபடி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அது மட்டும் இல்ல, 2 பேர் சேர்ந்து பிடிச்சாதான் நம்மள பிடிச்ச சளியெல்லாம் பறந்து போகுமா. நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன், பாத்துக்கங்க. நிஜமாவா?
பின்ன நான் என்ன பொய்யா சொல்றேன்? நிஜமாதாங்க. இல்லைன்னா உங்க விருப்பம். நம்மனா நம்புங்க, நம்ம பாட்டி போங்க. உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லாம போகும், ஒர்க்குக்கும் போக முடியாது. அப்புறம் நான் தான் உங்களை டெய்லி பாத்துக்கிற மாதிரி இருக்கும். சரி சரி, போதும் போதும். உன்னோட டார்ச்சர்ல டெய்லி என்னால தாங்க முடியாது. புடிச்சு தொலைக்கிறவா. தேங்க்ஸ் ரம்யா. சாரி ரம்யா, சீக்கிரம் சரியாயிடும். எல்லாம் மூச்சு இழுத்து விடுங்க, அப்பதான் சளி இறங்கும். நல்லா வேத்திருச்சு. இன்னொரு ரவுண்டு போலாமா? ரம்யா, சாரி குரு, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாமே. நான் இப்ப ரொம்ப டயர்டா இருக்கேன். ஏதாச்சும் ப்ராப்ளமா? காலையில பேசிக்கலாமே. இல்லைங்க, நீங்க இவ்வளவு நேரம் ஆகிய வரலனதும் என்னாச்சும் ஏதாச்சும் பயந்துட்டேன். அதான் இப்ப வந்துட்டேன்ல. இல்லைங்க, நான் சொல்ல வருது உங்களுக்கு என்னங்க வேணும்? இனிமே லேட் ஆச்சுன்னா ஒரு கால் பண்ணி சொல்லிடுங்க. நான் எதுக்கு உங்ககிட்ட அதெல்லாம் சொல்லணும்? அதே மாதிரி நீங்க என்கிட்ட சொல்லணும் தேவையில்ல. ரம்யா, நான் அந்த மீனிங்ல சொல்லல. இங்க பாருங்க குரு, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னதுதான். நீ எங்க போற, என்ன பண்ற, ஏது பண்ற, இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுங்கிற அவசியமே இல்ல. நானும் இதெல்லாம் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. புரிஞ்சுதா? இல்லைங்க, லேட் ஆனதும் வரலைங்கிற பயத்திலையும் அக்கறையிலும் தான் நான் கேட்டேன். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. அதான் எதுவும் இல்லல்ல, அப்புறம் என்ன? டேய், என்னடா நானும் காலையில இருந்து பாத்துட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா தான் பண்ற. பாரு, ஓ பாக்குறேன். சார் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கீங்க? இப்படி இருந்தா தானே உங்களுக்கு பிடிக்குது. நான் அப்படின்னு சொன்னா நேத்து ஏதோ நைட்டு டென்ஷன்ல கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். அதுக்குன்னு இப்படியா? நான் கிட்ட வந்து மேல கூட விலைக்கு விலைக்கு போறேன். நான் சாப்பிட வந்தா நீ எந்திரிச்சு போற. இன்னும் என்னென்ன ஐடியா வச்சிருக்க? அவ்வளவுதான். சரி. பைக் வேற ரிப்பேர் ஆயிடுச்சு. நைட்டே மெக்கானிக் ஷாப்ல விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ கேப் புக் பண்ணி போலான்னு பார்த்தா அதுவும் முடியாது போல. ச்சே. நான் ஒண்ணும் உங்களுக்காகலாம் வரல. என்னால யாரும் கஷ்டப்பட வேணாம். என்ன நடந்தாலும் இந்த குரு கடமை தவற மாட்டான். அவ்வளவு கஷ்டப்பட்டெல்லாம் ஒண்ணும் வர தேவையில்ல. நான் போய்க்கிறேன். தள்ளு. கஷ்டம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு என்ன கஷ்டம்? ஹலோ, என்ன தேடுறீங்க? இல்ல, இங்க குருன்னு ஒரு ரோஷக்காரர் இருந்தா, அவனை காணோம், அதான் தேடிட்டு இருக்கேன். அவன் கிடைக்கிற லூசு பையன். உங்களுக்கு டைம் ஆகுதுன்னு தானே சொன்னீங்க. வாங்க கிளம்பலாம். இல்லைங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா பிளாக் பசங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.